ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 20:6 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஒரு நாளும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதனை அவர் தோற்று போவதற்கு என்று சொல்லி விடுகிறதில்லை. எதற்கு கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார்? உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிப்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருகிறார், வரங்களை தருகிறார், வல்லமைகளை தருகிறார். இவைகள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு நாம் தோற்று போவோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கும். ஆனால் தேவனோ நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். 1 கொரிந்தியர் 15:15 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிற தேவன். இந்த நாளிலும் கூட எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு வெற்றியை தரப்போகிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சிறிய தாவீது ஒரு மிகப்பெரிய ராட்சதனான கோலியாத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். இந்த கோலியாத்தை குறித்து இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே அவன் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் முன்பாக நிற்பதற்கு ராஜாவாகிய சவுல் கூட பயப்படுகிறான். தாவீதினுடைய அண்ணனாகிய எலியாப் கூட நிற்கவில்லை. யாருமே அவனுக்கு முன்பாக நிற்கவில்லை. இந்த கோலியாத் தாவீதை பார்த்த உடனே அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமுள்ளவனும் சிவந்த மேனியுமாய் இருந்தபடியினால் அசட்டை பண்ணினான். அப்படி என்றால் என்ன? அவனுடைய தோற்றம் சண்டைக்கும் அவனுடைய தோற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லாதிருந்தது. இவனே ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு உயரமோ வளர்ச்சியோ சரீரத்தினுடைய காரியங்கள் இல்லாதபடி அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு இளைஞன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு டீனேஜ் பையன். அவன் எப்படி ஜெயிக்க போகிறான்? இவனா என்கிட்ட யுத்தத்திற்கு வருகிறது என்று சொல்லி அங்கே கோலியாத் அவனை அசட்டை பண்ணுகிறான். நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், சவுலின் உயரத்தை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த இஸ்ரவேலிலும் அவனுக்கு சமமானவன் இல்லை. அப்படி என்றால் மனிதர்கள் எதை பார்க்கிறார்கள் என்றால் முக தோற்றத்தையும் சரீர வளர்ச்சியையுமே பார்க்கிறார்கள். 1 சாமுவேல் 16:6 ஈசாயின் வீட்டிற்கு அங்கே ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி வந்த சாமுவேல் முதலாக வந்த எலியாபினுடைய சரீர வளர்ச்சியையும் தோற்றத்தையும் பார்த்துவிட்டு இவன்தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் ஆக்கும் என்று சொல்லி அவனே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? இந்த உலகம் காண்கிறது சரீரத்தினுடைய வளர்ச்சி, இந்த உலகம் காண்கிறது புறம்பான அலங்கரிப்பு, இந்த உலகம் காண்கிறது ஒரு தோற்றம். இதை வைத்து மனிதர்கள் இல்லை உங்களுடைய இயலாமை, உங்களுடைய குறைவுகள், இதையெல்லாம் வைத்து அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனும் எப்படி கர்த்தர் வெற்றியை தருகிறார்? யார் மத்தியிலே வெற்றியை தருகிறார் என்றால், நம்மை அசட்டை பண்ணினவர்கள் மேலே கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்கும்படி செய்து நம்மை கனப்படுத்துகிறார். அதற்காக தான் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னாலும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு நாளும் அவன் தோற்று போவதற்கு அவன் ஒரு நாளும் விடவே மாட்டார். அபிஷேகம் பெற்றவனுக்கு ஒரு பார்வை தேவை. அது என்ன பார்வை? சத்ருவை அவன் சிறியதாய் பார்க்க வேண்டும், தேவனை அவன் பெரியவனாக பார்க்க வேண்டும். அதை தான் தாவீது செய்தான். இராணுவங்களின் தலைவனாக அவன் கண்டான். கோலியாத் அவன் கண்களுக்கு முன்பாக சிறியவனாக தான் காணப்பட்டான். இன்றைக்கு யார் உங்களை அசட்டை பண்ணினாலும் கவலைப்படவே படாதிருங்கள். உங்கள் மேலே உள்ள அபிஷேகம் உங்களுடைய தலையை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, யார் உங்களை அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் மத்தியிலேயே அவர்களால் உங்களை ஜெயிக்க முடியாதபடி தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை அவர் தருகிறார். ஒருவேளை நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கலாம், நீங்கள்
எவ்வளவு தாழ்வான நிலைமையில இருப்பீர்கள் என்றாலும் கர்த்தர் உங்களை பெரியவனாக பார்க்கிறார். அதை தான் லேவியராகமம் 21:4 சொல்லுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் தன் ஜனத்திலே பெரியவனாய் காணப்படுகிறான். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் அவனை ஒவ்வொருவராக அசட்டை பண்ணினார்கள். ஒரு கட்டத்திலே மனைவி அசட்டை பண்ணினாள். தேவனோ தாவீதுக்கு தொடர் வெற்றிகளை கொடுத்தார். நீங்கள் 2 சாமுவேல் 8:1 வாசிப்பீர்கள் என்றால் தாவீது பெலிஸ்தரை முறியடித்து கீழ்ப்படுத்தினான். 1 நாளாகமம் 17:10 வாசித்தால் உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினான். அப்படி என்றால் தேவன் அசட்டை பண்ணின மனிதர்களுக்கு மத்தியிலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். 2வதாக எப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக நமக்கு வெற்றியை தருகிறார். 1 சாமுவேல் 17:4-7 வாசித்தால் கோலியாத்தினுடைய தோற்றத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? இந்த கோலியாத் ஒரு வலிமையான மனிதன். அவனுடைய உயரம், அவனுடைய கட்டிலின் நீளம், அகலம் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் வைத்திருக்கிறது எதுவுமே சாதாரணமானது அல்ல. அசாதாரணமான கருவிகளை தான் அவன் வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவன் இந்த கோலியாத். ஆனால் இவனுக்கு இருக்கிற பலத்தினாலே இவன் மற்றவர்களை அசட்டையாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனோ என்ன செய்தார்? அவனை தோற்க பண்ணி தாவீதை ஜெயிக்க வைத்தார். சங்கீதம் 89:51 சொல்லுகிறது, தேவன் வலிமையான மனிதர்களால் வருகிற நிந்தையை நோக்கி பாரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இன்றைக்கு உங்களுக்கு வலிமையான மனிதர்கள் சவாலாக இருக்கலாம். அது உங்கள் வீட்டிலே இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்திலே இருக்கலாம், நீங்கள் போகிற இடங்களிலே இருக்கலாம். அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கலாம், அவர்களிடத்தில் பலம் இருக்கலாம், அவர்களிடத்தில் பணம் இருக்கலாம், அவர்களிடத்தில் ஆட்களுடைய சப்போர்ட் இருக்கலாம். எது இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஜெயத்தை தருகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதிரியை சிறியவராக பாருங்கள், தேவனை பெரியவராக பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களை ஜெயிக்க பண்ணுவார். 3வதாக கர்த்தர் யாருக்கு முன்பாக வெற்றியை தருகிறார் என்று சொன்னால் 1 சாமுவேல் 18:25 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சவுல் தந்திரமாக ஒரு காரியத்தை செய்கிறான். தாவீதை விழ வைப்பதற்கென்றே தன்னுடைய மகளை கொடுப்பது போல ஒரு காரியத்தை செய்து அவன் அதற்காக பரிசமாக பெலிஸ்தியரிடத்திலே அனுப்புகிறான். இவனுடைய நோக்கம் என்ன? பெலிஸ்தியருடைய கை, 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் கை அல்ல, பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று நினைத்து பெலிஸ்தியரிடத்திலே அனுப்புகிறான். தாவீது கேட்கிறான், ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு, நீங்கள் 18ஆம் வசனம் பாருங்க, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், என் தகப்பன் என் வம்சம் எம்மாத்திரம். அவன் நினைக்கிறான் நமக்கு தகுதியே இல்லை. ஆனா இவன் பணத்தையோ மற்ற காரியங்களையோ பரிசமாக கேளாதபடி பெலிஸ்தியர்களுடைய நுனித்தோள்களை கேட்கிறான். அப்படி என்றால் என்ன? தாவீது கண்டிப்பாக போய் கொண்டு வருவான். அப்படி போகும்பொழுது பெலிஸ்தியரை இவனை சாகடித்து கொள்ளட்டும், நமக்கும் வேலை மிச்சம், 2வதாக நம்மளும் பெண்ணை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி பல தந்திரங்களை செய்துவிட்டு அவன் நல்லது ஆலோசனை சொல்லுகிறதை போல சொல்லி அனுப்புகிறான். ஆனால் பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இப்படிப்பட்ட நிறைய தந்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுது நாம் விழுவோம், எப்படியெல்லாம் நம்மை அகப்படுத்தி விடலாம் என்று சொல்லி பல உபாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், எதை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்த கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். உங்களை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஒரு நாளும் உங்களை தந்திரத்திலே சிக்க வைப்பதற்கு தேவன் விடவே மாட்டார். சங்கீதம் 83:3 சொல்லுகிறது, உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். தந்திரம் செய்த சவுல் அறிந்து கொண்டான், கர்த்தர் தாவீதோடே இருக்கிறார். அவனுடைய தந்திரங்கள் ஒன்றுமே பலிக்கவில்லை. தாவீது சென்றான், பெலிஸ்தியரை கொன்றான், நுனித்தோள்களை கொண்டு வந்து எண்ணி செலுத்தினான். இப்பொழுது இவனுடைய நிர்பந்தமான நிலைமை மகளை கட்டாயமாக கொடுக்க வேண்டியதாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, மனிதர்கள் பல ஆலோசனைகளை செய்யலாம், பல காரியங்களிலே தந்திரத்திலே உங்களை சிக்க வைக்கலாம், உங்களை அகப்படுத்தும்படி யோசனைகள் செய்யலாம். எப்படி யார் என்ன நினைத்தாலும் அவர்களுடைய தந்திரங்களை கவிழ்த்து உங்களுக்கு வெற்றியை தருகிறதற்காக
தான் தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற வல்லமை பெரியது. உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவார். கடைசியாக எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் வெற்றியை தருகிறார்? 144 சங்கீதம் 10 11 வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பொல்லாத பட்டயத்துக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லுகிறான். அங்கே பொல்லாத பட்டயம், நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். இந்த பொல்லாத பட்டயம் என்றால் என்ன? பிற்பாடுள்ள வசனம் சொல்லுகிறது, மாயையை பேசுகிற வாய். நாவானது பட்டயத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. நீங்கள் எரேமியா 18:18 வாசித்தால், இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 64 சங்கீதம் 3 4 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமன் மேலே எய்யும் பொருட்டு என்ன செய்கிறார்களா? தங்களுடைய நாவை கூர்மையாக்குகிறார்கள். மறைவிடங்களிலே கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நான் ஏற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியிலே அவன் மேல் எய்கிறார்கள். இதுதான் நாவாகிய பட்டயம். அதிலும் இந்த மாயையை பேசும் வாய். ஒருவர் நேரடியாக உங்களிடத்துல சண்டை போடுகிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருந்து விலகி கொள்ளலாம், உங்களை காத்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சிலர் மாயையாக பேசுவார்கள், இனிமையாக பேசுவார்கள். அவர்கள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதிலே நீங்கள் ஒரு தவறும் கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு வசப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். அதிலே சிக்கிக் கொள்ளுவோம் என்றால் முடிவு மகா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நீதிமொழிகள் 7 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஒரு அருமையான வாலிபனை அந்த வேசி இனிய சொற்களால் வசப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பணத்தை இழப்பதற்கு காரணம், நகைகளை இழப்பதற்கு காரணம், ஏமாந்து போகிறதற்கு காரணம் இந்த வசப்படுத்துகிற வாய், இந்த மாயையை பேசுகிற வாய். இது ஒரு பெரிய பட்டயம். கர்த்தர் என்ன செய்கிறார்? இதற்கு தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நமக்கு வெற்றியை தருகிறார். அதுதாங்க கர்த்தர் செய்கிற பெரிய காரியம். நம்முடைய மேன்மை என்ன? கர்த்தர் எதற்கு நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்? எதற்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார்? எதற்கு நமக்கு வசனங்களை கொடுக்கிறார்? எதற்கு நமக்கு வரங்களை கொடுக்கிறார்? எதற்கு நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார்? இப்படிப்பட்டவர்களுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு, இப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு விரோதமாய் வருகிற நபர்களை அடையாளம் கண்டு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயமாய் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். எங்கேயோ ஓரிரு இடங்களிலே மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுக்கு தொடர் வெற்றிகளை கொடுத்து உங்களை ஜெயிக்க வைத்து அழகு பார்க்கிற தேவன். அவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.